என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட பேர் கமல். தமிழக வெற்றி கழகம் மேற்கு மாவட்டத்தில் சமூக ஊடக பிரிவு அமைப்பாளராக இருக்கிறேன். உடல் ரீதியாக தலசிமியா என்ற ஒரு பிளட் டிஸார்டரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமாம், 21 days ஒன்ஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். ஸோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலனாக்கா ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் ஆகும். வாழ்கிற வரைக்கும் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிட்டு தான் இருக்கணும். தமிழக வெற்றி கழகம்னா மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. மாவட்ட செயலரில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எங்கள் மாவட்டத்தில் என்னோடய உழைப்பை உணர்ந்து அவங்க என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை சிறப்பாக செய்வேன் கண்டிப்பாக. உங்களோட வீடியோஸ் திடீர்னு பார்க்குறப்ப என்ன சின்ன பையன் கார் ஓட்டுறான், சின்ன பையன் கட்சியில் எல்லாரையும் சேர்த்துட்டு இருக்கானே அப்படின்ட்டு அந்த ட்ரோல் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யார் யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். தளபதியை நேசிக்கக்கூடியவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. இப்போது தலசிமியான்றது பார்த்திங்கனாக்கா ஒரு சிலருக்கு தெரியாது. அது ஐடென்டிஃபைனா இப்படி தான் இருப்போம். நான் இப்போ எப்படி இருக்கேன், ஒரு மாதிரி குள்ளமாக. ஸோ ஹார்மோன் டிஃபிஷியன்சிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோடய கை கால்லாம் கைகள் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகவே நான் 1997 சொல்லிட்டு பயோவில் போய்ட்டு மென்ஷன் பண்ணேன். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது தான் அதுக்காகவே 1997 போய்ட்டு மென்ஷன் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நான் மக்கள் இயக்கத்தில் நான் 11 வருஷமாக இருக்கிறேன். அப்போ இருந்த மக்கள் இயக்கமும் இப்போ இருக்கிற தமிழக வெற்றி கழகமும் ஒரே மாதிரி தான் செயல்பட்டு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காக தலைவரின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு வார்டுலேயும் ஒவ்வொரு பூத்துலேயும் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு நாங்கள் நேரடியாக சந்தித்து அவங்களோட குறைகள் என்ன, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எது அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது, இதெல்லாம் நாங்கள் கேட்டு அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த மாதிரி ஒரு டிஸார்டர் இருக்கே, ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒவ்வொரு நாளுமே மற்றவங்கள மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணிவிட்டு இது மாதிரி லைஃப் நார்மல் ஹியூமன் பீயிங் லைஃப் வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருந்தேன். இப்போது நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா லைஃப் ஸ்பேன் ஒரு 60+ இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கெல்லாமே பார்த்திங்கனாக்கா ரொம்ப கஷ்டம் தான் சார். ஒரு 30-35க்குள்ளே இதாகிற மாதிரி இருக்கும். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோ தமிழ். இன்றைய காணொலியில் நம்ம தாவேக்காவை சேர்ந்த திருப்பத்தூர் மாவட்டம் மேற்கு வட்டத்தை சேர்ந்த ஊடகப் பிரிவு அமைப்பாளராக இருக்கக்கூடிய திரு கமலசேகர் அவரை தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தாவேக்கால இணைந்து நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க. திருப்பத்தூர் அந்த மாவட்டத்தில் நீங்கள் ஊடகப் பிரிவில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நான் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் சார். தளபதி மேலே அதிக பற்று உள்ளவன் நான். என்னை போல் மற்ற ரசிகர்கள் மாதிரியும் நானும் ஒருவனாக தான் இருந்தேன். சின்ன வயசுலேருந்து தளபதி, அதாவது சிவகாசி படத்துலேருந்து தளபதி அப்போ தான் நேரில் பார்த்து அப்போ இருந்து நான் அவரை ரொம்ப அட்மையர் பண்ணேன். என் கூட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. என் அண்ணனா தளபதியை நான் அட்மையர் பண்ணி இருந்தது. அவர் சொல்கிற நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்கள்லாம் நான் எடுத்துப்பேன். ஸோ அது அவரை அட்மையர் பண்ண அப்போ தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா மக்கள் இயக்கத்தில் சேரணும். சில மக்கள் இயக்கத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களோட இணைந்து நம்மளுடைய பங்கும் அதில் இருக்கணுன்றதுக்காக நான் மக்கள் இயக்கத்தில் இணைந்து பணிபுரிந்தேன். ஸோ நிறைய விஷயங்கள் நானும் அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய பேர் கமல். தமிழக வெற்றி கழகம் மேற்கு மாவட்டத்தில் சமூக ஊடக பிரிவு அமைப்பாளராக இருக்கிறேன். உடல் ரீதியாக தலசிமியா என்ற ஒரு பிளட் டிஸார்டரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். தலசிமியானாக்கா இப்போ ஒரு ஹியூமன் இருக்கிறாருன்னா அவரோட பிளட் செக்ரிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பழைய பிளட் போயிட்டு நியூ பிளட் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமாம், 21 days ஒன்ஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். ஸோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலனாக்கா ஆர்கன் ஃபெயிலியர்ஸ் ஆகும். சில உபாதைகள்லாம் ஏற்படும். ஸோ எனக்கு 21 days ஒன்ஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி ஆகணும். இப்போ வரைக்கும் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ வரைக்கும் அது லைஃப் டைம், அது வாழ்கிற வரைக்கும் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிட்டு தான் இருக்கணும். இது 6 மாதத்தில் எனக்கு டயக்னோஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி தலசிமியா டிஸார்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இருந்து 6 மாதத்துலேருந்து 21 நாளைக்கு ஒரு தடவை பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் 2 யூனிட் ஆஃப் பிளட் எடுக்கிறேன் நான்.
ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது என்னோடய லைஃப்பு. நான் அட்மையர் பண்ணுறது தளபதியை தான். தளபதிக்காக நான் மக்கள் இயக்கத்தில் வந்தேன். அரசியல்ன்றது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். தளபதி வந்து அரசியலுக்கு வருவாருன்னு எனக்கு அப்போ தெரியாது. அரசியலை பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐடியாலஜி இல்லை. எனக்கு அரசியல்னால் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்தேன். தளபதி வந்த பின்னாடி தான் அரசியல் எவ்வளோ முக்கியம், இளைஞர்களுக்கு அரசியல் பொதுமக்களுக்கு எவ்வளோ முக்கியம், அரசியலோட முக்கியத்துவம் என்னான்னு தளபதி வந்த பின்னாடி தான் நான் உணர்ந்தேன். அவரோட வழியில், இப்போ தளபதியோட வழியில் நான் தமிழக வெற்றி கழகத்தில் பணியாற்றி வரேன் சார். ஸோ மக்கள் இயக்கத்திலேருந்தே நீங்கள் உங்களோட பயணத்தை விஜய் அவர்களோட வச்சுருக்கீங்க. மக்கள் இயக்கத்தினோட ஒரு பயணத்துக்கும் இப்போ நீங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சதுக்கு அப்புறமா, கட்சியாக வந்து தமிழக வெற்றி கழகமாக மாறினதுக்கு அப்புறமா என்ன வித்தியாசத்தை வந்து பார்க்குறீங்க? உங்களோட உழைப்புமே எப்படி மாறிக்கிறதா நீங்கள் வந்து பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அந்த விஷயம்? இப்போ நான் மக்கள் இயக்கத்தில் நான் வந்து 11 வருஷமாக இருக்கிறேன். மக்கள் இயக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் 11 வருஷமாக இருக்கிறேன். ஸோ அப்போ இருந்த மக்கள் இயக்கமும் இப்போ இருக்கிற தமிழக வெற்றி கழகமும் ஒரே மாதிரி தான் செயல்பட்டு இருக்குது. நாங்கள் அப்போவும் பொதுமக்களுக்காக பொதுமக்களாக நாங்கள் இருப்போம். மக்களுக்கு என்ன நல்லதோ இல்லை கெட்டதோ ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் இடத்துல போய் நிற்போம். பொதுமக்களுக்காக ஸ்டாண்ட் பை பண்ணுவோம். நிறைய நலத்திட்டங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ திருப்பத்தூர் மேற்கு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நாங்கள் விலையில்லா விருதகம் இளைஞர் அணி சார்பாக மாவட்ட இணை செயலாளர் சுகன்யா சந்தோஷ் அவர்கள் தலைமையில் விலையில்லா விருதகம், அப்புறம் கராத்தே கிளாஸஸ் சம்மரில் வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன பசங்களுக்கு ஒரு 300க்கும் மேற்பட்ட பசங்களுக்கு வந்து கராத்தே கிளாஸஸ் எல்லாமே மேற்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரைக்குமே பிளட் கேம்ப் வந்து பார்த்திங்கனாக்கா வருஷத்துக்கு ஒரு 3 டைம் மேலே பிளட் கேம்ப் கொடுப்போம். பிளட் டோனர்ஸ் வந்து டொனேட் பண்ணுவாங்க நம்ம இளைஞர்கள், நம்ம எல்லாருமே சேர்ந்து. ஸோ அப்போ இருக்கிற செயல்பாடுமே இப்போ இருக்கிற செயல்பாடுமே வித்தியாசம் கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, மக்களுக்காக நாங்கள் இன்னும் இறங்கி உழைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் மக்களுக்காக தலைவரின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு வார்டுலேயும், ஒவ்வொரு பூத்துலேயும், ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு நாங்கள் நேரடியாக சந்தித்து அவங்களோட குறைகள் என்ன, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எது வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது, இதெல்லாம் நாங்கள் கேட்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ எங்கள் தலைவரோட நோக்கமும் ஒவ்வொரு வீடாக போயிட்டு மக்களை போய் சந்திங்கன்றது தான். அதுதான் இப்போ நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் சார். இப்போ நீங்கள் உங்களோட அரசியலை வந்து தவிர்த்து பர்சனலாக வந்து என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன வந்து படிச்சுருந்தீங்க சார்? நான் வந்து எம்ஏ பிஎட் சார். ஓகே, எம்ஏ பிஎட் இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். மேஜர் வந்து இங்கிலீஷ். ஒரு டீச்சராக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார். பிஸ்னஸ் சார். இப்போ அரசியலுக்கு வந்துட்டு பின்னாடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபிஷியன்சி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணப்போ வந்து தெரிஞ்சது எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு. நீங்கள் வளர்கிறப்ப இந்த டிசீஸ் பற்றி உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? இது நமக்கு இந்த மாதிரி வந்து டயக்னைஸ் பண்ணணும், பிளட்டெல்லாம் வந்து சேஞ்ச் வந்து பண்ணணும். அப்போ நீங்கள் உங்களோட ரியாக்ஷன் என்னவா வந்து இருந்தது? எப்போ நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னு? எனக்கு சின்ன வயசுலேருந்து, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த மாதிரி ஒரு டிஸார்டர் இருக்கே, ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒவ்வொரு நாளுமே மற்றவங்கள மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ளே எப்போவுமே இருக்கும். மற்றவங்க எப்படி ஓடி ஆடி விளையாடுறாங்க, நம்மளால் ஓடி ஆடி விளையாட முடியலையே, அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இருப்பினும் என்னை அது ரீதியாக என்னை யாராச்சும் கேட்டாங்கன்னா, இப்பயும் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறியா, எப்படி இருக்குது, உடம்பு பரவாயில்ல அப்படின்னு கேட்டால் எனக்கு கோவம் வரும். என்னை மட்டும் ஏன் ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு கோவம் வரும். அதையும் தாண்டி நான் வந்து ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு முயற்சியில் தான் சார் நான் இப்போ வரைக்கும் ஈடுபட்டுருக்கேன். என்னை நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் உருவ கேலி பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கடந்து தான் நான் வரணும். ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரொம்ப எமோஷ்னல். கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணிவிட்டு இது மாதிரி லைஃப் நார்மல் ஹியூமன் பீயிங் லைஃப் வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுருந்தேன். ஸோ எங்களுக்கு அப்போ இருந்த நான் ஒரு 1997 பிறந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த குணப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 99% வந்து ஃபெயிலியராக தான் போகும். அந்த 1% மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அது ஜீன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணால் மட்டுமே தான் முடியும். அந்த 1% சக்ஸஸ் ஆகிடுச்சுனாக்கா ஓகே, அந்த பையன் வந்து நல்லா இருப்பான். 99% ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவனுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் டவுன் ஆகிடுவான். அந்த லைஃப் ஸ்பேன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 60+ இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கெல்லாமே பார்த்திங்கனாக்கா 40. இப்போது நான் வந்து என்னோடய உடலை வந்து நான் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கான மெடிடேஷனை எடுத்துகிட்டு கரெக்டாக அப்படி பார்த்துட்டு இருந்தேனாக்கா நான் வந்து இந்த 40+ கிட்ட நான் கோ த்ரூ பண்ண முடியும்.
அப்படி என்னோடய உடல்நலனை பார்த்துக்காம நான் கொஞ்சம் மெத்தனை போக்கோடு இருந்துட்டேன்னாக்கா ரொம்ப கஷ்டம் தான் சார். ஒரு 30-35க்குள்ளே இதாகிற மாதிரி இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். இது லைஃப் டைம் இது பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் எடுத்தே ஆகணும். பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் இல்லைனாக்கா எல்லாமே இதாகிற மாதிரி. உங்கள் வீட்டில் இருந்து எந்த அளவுக்கு சார் சப்போர்ட்டு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து? ஏன்னா அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி சிக்கல் வந்து இருக்குது அப்படின்ட்டு. அப்படி இருக்கிற பட்சத்துலேயும் இத்தனை வருஷம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் எனக்கு நான் இப்போது உங்கள் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அது காரணம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். அவங்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சி ரீதியில் நான் வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அமைஞ்சதில்லை, இப்போ தான் அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலுமே அது பத்தாது. அவங்க வந்து மன ரீதியாக நிறைய வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் எங்கள் அம்மாவெல்லாம் ரொம்ப ட்ரோமாவில் இருந்து ரொம்ப சிக்கல் ஆகிட்டாங்க. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்காக என்னென்ன பண்ண முடியுமோ, வீட்டுக்கு ஒரே பையன், எனக்காக என்னென்ன பண்ண முடியுமோ, என்ன எவ்வளோக்கு எவ்வளோ பத்திரமா பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கினாங்க. ஸோ விளையாட இப்போ சின்ன பசங்க விளையாட போகிறாங்கனாக்கா அலோவ் பண்ணுவாங்க. என்னெல்லாம் அப்படி இல்லை, நீ வேணாம், நீ இங்கே இரு, விளையாட வேண்டாம். சின்ன வயசுலேயே அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் என் லைஃப்பில். அந்த மாதிரி என்னை பார்த்து பத்திரமா பார்த்துக்கினாங்க. ஒவ்வொரு டைமும் என்னை ட்ரெயினில் மழையிலையும் வெயில்லையும் ட்ரெயினில் நனைஞ்சிட்டே கூப்பிட்டு போவாங்க. நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நான் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதில்ல, பெங்களூரில் தான் பண்ணுறேன். இங்கே வசதி இல்லை, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இன்னும் வரல. ஃபெசிலிட்டிஸ்ன்றதை விட அந்த ஒரு பிளட்டோட குவான்டிட்டியும் கம்மியாக இருக்குது. ஓகே, நம்ம ஊரில் பிளட்டோட குவான்டிட்டியும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு மாதிரி எங்களுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுனாக்கா அது வந்து சடனாக அது போகாது. நாங்கள் வந்து ஒரு பெட் ரெஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 15 days கிட்டேயாச்சும் இருக்கணும். அந்த சுகாதாரம் மற்ற நிலைமையில் இருக்கும் எங்கள் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் நாங்கள் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, பெங்களூரில் இப்படி ஒன்று இருக்குது, அங்கே நம்ம போகலான்னு சொல்லிட்டு. ஸோ சிஎம்சியில் அதை டயக்னோஸ் பண்ணாங்க. அவங்க ரெஃபர் பண்ணி நாங்கள் சின்ன 6 மாத குழந்தையிலேருந்து இப்போ வரைக்குமே நாங்கள் பெங்களூரில் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பிளட் இங்கேயும் போயிருக்கேன், கொரோனா டைம்லலாம் இங்கெல்லாம் போயிருக்கேன். போயிட்டு நான் வந்து படுத்த படுக்கை ஆனது தான் மிச்சம். ஸோ அவ்வளோவா சிவியராக எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். தமிழக வெற்றி கழகம்னா மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. மாவட்ட இணை செயலாளர் ஒரு சில மாவட்டங்களில் பொறுப்பில் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எங்கள் மாவட்டத்தில் என்னோடய உழைப்பை உணர்ந்து அவங்க என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை சிறப்பாக செய்வேன் கண்டிப்பாக தளபதிக்காக. உங்கள் இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைலில் வந்து பார்த்தோன்னா அந்த பின்னிடத்தில் வந்து நம்ம ஆனந்த் அவர்கள்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து இருக்கும். அந்த காரில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற அதெல்லாம் பார்க்க வந்து முடிஞ்சது. அந்த மொமெண்ட் பற்றி ஷேர் பண்ண வந்து முடியுமா? ஏன்னா இங்கே எல்லாருமே ஆக்சுவலாக ஆனந்த் அவர்கள் எல்லா நிர்வாகிகள்கிட்டையும் அடிமட்ட தொண்டர்கிட்டையும் பேசுகிறதா நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் அது ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரி ஈரோடு மீட்டிங் அது இல்லை, அது வந்து தலைமை அலுவலகத்தில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அப்போது வந்து கார் வாங்கின புதுசு அது. ஸோ ஆமாம், நான் டிசைட் பண்ணிட்டேன் ஆனந்த் ஐயா அவர் கையால் தான் காரை வந்து கொடியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னை பார்த்தாவே டே தம்பி வாடா அப்படின்லாம் சொல்லுவார். ரொம்ப ஒரு அன்போடு அழைப்பார், அன்போடு பேசுவார். ஸோ அவர்கிட்ட எனக்கு கொடி ஏற்றுன்றது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எனக்கு இப்போ வரைக்குமே. ரொம்ப நல்ல குணம் கொண்ட ஒரு மனிதர் அவர் ஆனந்த் ஐயா. இவங்க அவங்கன்னெலாம் பார்க்க மாட்டார். நான் வந்தேனாக்கா வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு தோலை தட்டிக்கிட்டு நல்ல ஒரு மதிக்க தெரிந்த ஒரு தலைவர், பொதுச் செயலாளரும் கூட. இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தேன். அதை கோத்ரூ பண்ணி வந்து பார்க்குறப்ப ஆக்சுவலாக உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குற ஹேபிட் வந்துருக்கா? கமெண்ட்ஸ்லாம் பார்ப்பீங்களா? அதில் இப்போ நார்மலாக உங்கள் வெளியாள் யாராவது பார்த்தாலும் கொஞ்சம் வயசில் சின்ன பையன் அப்படின்னு தான் வந்து நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது நினைக்கிறது தப்பு இல்லை, பார்க்குறப்ப தெரிகிற தப்பு இல்லை. பட் உங்களை வந்து இந்த டெஃபிஷியன்சி பற்றி தெரியாமல் ரொம்பவே ஆபாசமாக என்னடா பொடியா நீ எல்லாம் பேசிகிட்டு இருக்க, அதாவது அவங்களுக்கு வந்து டிவிகேவை திட்டணுன்றதுக்காண்டி ஒரு சின்ன பையன்லாம் வந்து பேசுகிறான், குழந்தைகள் கட்சி இப்படின்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வருது இல்லையா? இதை பற்றின நீங்கள் என்ன வந்து நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் இந்த கமெண்ட்ஸ்லாம் யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். தளபதியை நேசிக்கக்கூடியவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. நான் தளபதிக்காக நான் உழைக்கிறேன், நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறேன், அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்குன்னு தளபதி ரசிகர்கள், தளபதியோட தொண்டர்கள் ரெடியாக இருப்பாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்ற பட்சத்தில் ஒரு சிலர், நான் எல்லாருமே குத்து சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் மேம்போக்காக பார்த்துட்டு அவங்க வந்து விமர்சிச்சுட்டு போகிறது உண்டு. ஒரு சிலர் வந்து பார்த்துமே கமெண்ட் செக்ஷனில் வந்து வாண்டடாகவே அவங்க வந்து திட்டிட்டு போகிறது உண்டு.
ஸோ அவங்களுக்கு எல்லாமே சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், தளபதி சொன்ன மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி. அதே மாதிரி எனக்கு எப்படி இருக்குது இது ஃபீல்னாக்கா வருத்தமாக தான் இருக்குது. நம்ம சமுதாயம் இப்படி இருக்குதே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். உள்ளே போயிட்டு பார்த்துட்டு ஒரு ஏதோ ஒரு மோட்டிவேஷன், இப்போ ஏதோ ஒரு மோட்டிவேஷனாக தம்பி நீ சூப்பராக பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், இன்னும் 4 பேருக்கு ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சமுதாயம் அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அது இருக்க தான் செய்யும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. நான் எவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேன், கமெண்ட்ஸை பார்ப்பேன், பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேன். எனக்காக அங்கே ஒருத்தர் பேசுவார், அந்த ஒருத்தர் பேசுகிறத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவர் ஒரு லைக் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ நார்மலாக ரீல்ஸ் வந்து டூம் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ உங்களோட வீடியோஸ் வந்து திடீர்னு வந்து பார்க்குறப்ப என்ன சின்ன பையன் வந்து கார் ஓட்டுறான், சின்ன பையன் வந்து கட்சியில் எல்லாரையும் சேர்த்துட்டு இருக்கானே அப்படின்ட்டு வந்து அந்த ட்ரோல் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் எப்படி வந்து தெரியாமல் ஒன்று வந்து பண்ணுறாங்க இல்லையா, பட் நீங்கள் ஐடியில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, இதை நீங்கள் எப்படி வந்து எடுத்துக்கிறீங்க? இன்னும் மக்கள்கிட்ட நிறைய இந்த மாதிரி இதே மாதிரி டிஃபிஷியன்சி நிறைய வகையில் வந்து இருக்குது, நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொரு மனிதர்களும். இன்னும் அந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா நிறைய பேருக்கு? நிச்சயமாக. இப்போது தலசிமியான்றது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிலருக்கு தெரியாது, பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது. தலசிமியா எப்படி வருதுன்னா உறவில் கல்யாணம் பண்ணிக்கினாக்கா அந்த தலசிமியான்னு வருது. ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா தலசிமியா மேஜர் பேஷண்ட். நான் எங்கள் அப்பா அம்மா வந்து தலசிமியா மைனர், எங்கள் அப்பாவும் மைனர், எங்கள் அம்மாவும் மைனர். ஸோ 2 மைனரும் சேர்ந்து தான் ஒரு மேஜர் வருது. ஸோ நான் வந்து தலசிமிக் மேஜர். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பரவலான இடத்துல இருக்குது. நிறைய குழந்தைகள், நிறைய மனிதர்கள் இதனால சஃபர் ஆகுறாங்க, வெளியே தெரியுறதில்ல. ஸோ அவங்களுக்கு அது வந்து ஐடென்டிஃபைனா இப்படி தான் இருப்போம். நான் இப்போ எப்படி இருக்கேன், ஒரு மாதிரி குள்ளமாக, ஸோ ஹார்மோன் டிஃபிஷியன்சிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னோடய கை கால்லாம் கைகள் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், போன் டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சில மக்களுக்கு அவங்களுக்கு தெரியுறதில்ல. ஸோ அவங்க தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நான் அதுக்காகவே 1997 சொல்லிட்டு பயோவில் போய்ட்டு மென்ஷன் பண்ணேன். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது தான் அதுக்காகவே 1997 போய்ட்டு மென்ஷன் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அந்த 1997 பார்த்துட்டாது கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்துட்டு வந்தோமே அதில் வந்து திட்டுறாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு நான் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை பிரதர். ஸோ அவங்க அப்படி தான். எனக்கு தெரியும், நான் யாருன்ட்டு எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அது போதும் எனக்கு. இப்போ இந்த மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகளாக வந்திருக்கட்டும், இல்லை நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸில் கஷ்டப்படுறவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே நீங்கள் தாவேகா சார்பாக என்ன உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃப்யூச்சர்லேயோ, இல்லை அடுத்த கட்சி பெருசாகிறப்போ, நீங்கள் நல்ல பொறுப்புகளுக்கு வந்து போகிறப்போ உங்களுக்கான திட்டங்களாக என்ன வந்து வச்சுருக்கீங்க இந்த மருத்துவம் சார்ந்து மக்களுக்கெல்லாம்? எனக்கு வந்து எப்படின்னா, இப்போது மாற்றுத்திறனாளின்னு பேசிக்காக எடுத்துங்களேன். ஸோ இப்போ என்ன மாதிரி தலசிமிக் டிஸார்டர்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஊனமுற்றோர்கள்னு ஒன்று இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாமே அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குதோ, இப்போது என்ன மாதிரி பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம தமிழகத்திலேயே ஒரு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஒரு சுத்தமான ஒரு தூய்மையான ஒரு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் சென்டர் ஓப்பன் பண்ணணும். ஸோ எல்லா விதமான டெஸ்ட் எல்லாமே முடிச்சு தான் அந்த பிளட்டே வெளியே வரணும். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கான ஒரு சென்டர் இப்படி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அதனால் கஷ்டப்படுறாங்க, அது இல்லை அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ எல்லாமே ஒரு பிளட் பேக்கோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6000 கிட்ட வருது. ஸோ அது கொஞ்சம் ரொம்பவே விலை அதிகமாக இருக்குது. மெடிசன்ஸும் சரி, அதே மாதிரி எல்லாமே இப்போ தலசிமிக்னா மெடிசன்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதே போல் தான் இவங்களுக்கு இப்போ மாற்றுத்திறனாளி இவங்க மாதிரி இவங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அது ஒரு திட்டத்தின் மூலியமாவோ இல்லை திட்டத்தின் மூலிமா இவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம மாதந்தோறும் இவ்வளோன்ற ஒரு அமௌண்ட் இப்போ அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலுமே அது அவங்களுக்கு போதுமானதான்னு கேட்டாக்கா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாங்க, இதெல்லாமே இருக்குங்கள. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு திட்டத்தை வகுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது பிரதர். நீங்கள் பர்சனலாக விஜய் அவர்களை பார்த்தப்ப அந்த மூமெண்ட்டெல்லாம் எப்படி வந்து? நான் பார்த்துருக்கேன் பிரதர், தளபதியை பார்த்துருக்கீங்களா? இல்லை, பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையல. நான் தளபதியே பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அது ஒரு ஃபீல், அது ஒரு கடவுளே நேரில் வந்து பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில பேர் சொல்லுவாங்க இதுதான் கடவுள்ன்றது, இதுதான்டா அவங்கள தற்கொலைன்றது அப்படின்லாம் ஒரு சிலர் விமர்சிப்பாங்க. ஸோ அவரோட நான் பயணித்தேன், என்னோட அவர் பயணித்தார். அதாவது 11 வருஷமாக நான் அவரோட நான் பயணிக்கிறேன். ஸோ அவர் என்னோட அண்ணன் மாதிரி. ஸோ அவரை பாத்திர மாட்டோமான்னு ஒரு விஷயம் இருக்கும், அவரை பார்த்துட்டா போதுமேன்னு ஒரு விஷயம் இருக்கும்.
அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமான ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாமே பார்த்துட்டேன்ற ஒரு சந்தோஷம் வரும்போது அந்த நிமிடம் வந்து எனக்கு கடவுளை பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஸோ அவர் அழுந்துட்டேன், பயங்கரமாக அழுந்துட்டேன். தளபதியை பார்த்துட்டு பின்னாடி அந்த கூட்டத்திலே நான் அழுந்துட்டேன். அழுந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷம் கண்ணீர்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நான் அழுந்துட்டேன். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப வந்து நன்றி சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் தாவேக்கால வந்து இன்னுமே பெருசாக வந்து நீங்கள் வந்து வளர்ந்து உங்களோட கட்சிக்குமே வந்து எங்களோட வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறோம். உங்களோட பயணம் வந்து தொடர்ந்து வெற்றியடைய வந்து வாழ்த்துறோம். தேங்க்யூ சார். நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு செகண்ட் ஃப்ளோர் தமிழ் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். என் நெஞ்சில் குடியிருக்கும்